மகளிர் வாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெறுவதற்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்து நம்முடைய நுகர்வோர் மூலமாக நம்முடைய பகுதியிலே பயணித்துக் கொண்டிருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர் என்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவருடைய அண்ணன் சொல்லுவாங்க எடுப்பாங்க. இருவரும் இணைந்து இந்த விருதினை பெற வேண்டும் என்று நுகர்வோர் சொந்தங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இவன் ரொம்ப அதாவது ஆடம்பரம் இல்லாதவர்கள், தற்பெருமை கிடையாது. இன்னைக்கு பல தொலைக்காட்சி திரைப்படங்கள் தயாரிக்கிற சக்திகள் இப்போ போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு தாண்டி வர்றாரு, நம்முடைய மாலதி லட்சுமணன் வராங்க. ஏன் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம யோகி பாபு வந்தாரு. இப்படி பிஸியான ஷெடியூலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தலைமை தாங்கி சேர்த்துட்ட லலிதா அவர்களுக்கு அனைவரின் சார்பிலே கைத்தட்ட கருவடி பணிவங்கோடு கேட்டுக்கொள்கிறோம். லலிதா அவர்களை சித்ரா உணவகத்தை தோற்றியா அனைவரும் இணைந்து அவர்களுக்கு இது தனி விழாவை காமிக்க போறாங்க. ஆனா நீங்க வாங்க, அவருடைய கணவர் நல்ல மகன்களை ஈர்த்திருக்கிறார். ஸ்ரீராம் ஸ்ரீகிருஷ்ணா பயங்கர அளவில் வந்திருக்காங்க. சண்டிகையிலே பல துறைகள் நடிச்சிருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சால்வைக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். லலிதா மேடத்தோட கணவராக வழி நடத்துகிறார். எப்பவும் என் அணுகிற ஒரு என்ன தேவையை பண்ணிக்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எப்பவுமே அவர் பிக்சருக்கு வரமாட்டாங்க. இருந்தாலும் அவருடைய அன்பும் பண்பும் இந்த இயக்கத்திற்கு வேண்டும், எனக்கும் வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த வைக்க நன்றி. இந்த எனக்கு பசங்க இப்போ நிர்வாகப்பட்டிருக்காங்க. எனக்கு ராகேஷ் இயக்கத்தில் காந்தி அம்பேத்கர் என்னுடைய பசங்களுக்கு அம்மாவும் நிர்வாகப்பட்டிருக்காங்க. நீங்கள் பின்னாடி ராகேஷ் சிறுவழி காந்தி அம்பேத்கர் போட்டு பாருங்க. கிருஷ்ணர் அணியாக பண்ணியிருக்காங்க, ரோஜா அண்ணாவாக பண்ணியிருக்காங்க. டிரெக்டர் ராகேஷ் சிறுவழி என்னோட ஒய்ஃப் தான் போயிருக்காங்க. ஏற்கனவே என்னோட ஒய்ஃப் எனக்கு டின்னர் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. கலைஞர்கள் கால் பதித்து மேலும் மேலும் பல வெற்றிகளை குவிக்க எங்களுடைய நாம் சார்ந்திருக்கிற கோவலன் கலைமன்றத்தின் சார்பில் கூட நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். காரணம், அவர்களோடு பயணிக்க, அவர்கள் எங்களோடு பயணிக்க என்றும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர்களை தெரிவித்துள்ளோம். அனைவரும் மேடையில் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வாசல் வாங்கல சார், திருவள்ளூர் வாசல் அண்ணா 7 மணி வாங்க நம்பருக்குண்ணா. ஒவ்வொருத்தரும் கூட்டம் வரீங்களா? இது நம்ம குடும்பையா, இதில் யாரையும் நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை. ஒவ்வொருவருடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் என்றும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்ளணும். இப்பொழுது பிரஸ் மீட் இதேபோன்று நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கோம். இந்த மகளிர் தினத்தையொட்டி நாங்கள் பல விஷயங்களை எங்களுடைய மகளிர் சார்பாக பல பேரும் நல்ல நலத்திட்டங்களை நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடன் சேர்ந்து எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தலைமை பொறுப்பை ஏற்று எங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து அனைவருக்கும் எங்களுடைய மகளிர் சார்பாக எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு என்ன மேடம் ப்ரோக்ராம் சார்பாக என்னென்ன பண்ணீங்க? இன்னைக்கு நாங்கள் குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் ஸ்கூலில் இருந்து தான் ஒரு ஸ்கூலில் இருந்து தான் பல தலைவர்கள் உருவாக்குறார்கள். எல்லா விஷயமும் நம்ம ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ குழந்தைங்களுக்கு
மகளிர் தினம்? மகளிர் தினம் அதாவது பெண்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க விஷயங்களை பெண்களுடைய சுதந்திரம் என்பது யாரும் தர வேண்டாம், யாரும் பறிக்காமல் இருந்தாலே போதும். பெண்கள் அவர்கள் சார்பாக அவர்களுடைய விஷயத்தை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மேலும் பெண்கள் இங்கு உள்ள மேடம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட எல்லா பிரச்சனைகளும் மேடம் கிட்ட கொண்டு போயிட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் உங்களை சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து இன்னும் மேலும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இன்னும் எங்களின் சார்பாக ஒரு கோரிக்கை, இதை நம்முடைய தமிழக அரசு ஏற்று எங்களுக்காக இன்னும் பல திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. மகளிர் சார்பாக இந்த டிஎம்கே அரசு நிறையா சலுகைலாம் கொடுக்குறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதாவது எங்களுக்காக நல்ல பல நலத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கான நாங்கள் கேட்பதில் ஒரே ஒரு விஷயம் தான், இடையில ரொம்ப துணிச்சலாக இதை நான் கேட்குறேன். தயவுசெய்து பெண்களுக்காக செய்ய வேண்டும் என்று அரசு நினைத்தால் ஒன்றே ஒன்று, டாஸ்மார்களை மூடுவதற்காக என்ன வழியோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. பெயர் கொடுக்குங்க. நான் தமிழ்நாடு சோஃபியா பாத்திமா, மாநில மகளிர் நல தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று உங்களுடைய வடசென்னை மாவட்ட நிர்வாகிகளால் சர்வதேச மகளிர் தினம் மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அரசு ஆணைப்படி இந்த இயக்கத்தின் நிர்வாகிகளால் இது மிக சிரமமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அரசாங்கத்திற்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நாங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் மகளிர் செய்கிறோம், மேற்கொண்டு என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் அரசாங்கத்தை எங்கள் இயக்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் போன வருடமும் இதே போன்ற எங்களுடைய மகளிர் பல உதவி செய்கிறோம். மகளிர் உரிமையை கொண்டாடும் வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறோம். மகளிருக்கு அரசாங்கத்தினுடைய ஆணைப்படி நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். மகளிர் அதை போற்றும் வகையில் தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்றைய நடைபெற்றிருக்கிறது. இந்த என்னுடைய ஒத்துழைப்பு தந்த அனைத்து நிர்வாகிகள் என்ன சொல்லணும்னா நிறையா இருக்குது. குறிப்பாக என்னுடைய அருமை சகோதரர் திரு டாக்டர் விஜயன் சார் அவர்கள் நான் இதை சிறப்பான நாயகத்தில் நடத்தி கொடுக்கிறேன் என்று சவால் விட்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அவர்களுக்கும் மற்ற சோஃபியா பாத்திமா மேடம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மற்றும் வந்திருந்த அனைத்து விஐபி நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் கலந்துட்டாங்க. அனைவருக்கும் என் நன்றிகளை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நிறையா நலத்திட்ட உதவிலாம் போயிட்டு வரீங்க. இன்றைக்கி வந்து மகளிர் தினம், மகளிருக்காக நீங்கள் என்ன பண்ணுறது? மகளிருக்கு நான் பேச போகிறேன். வந்திருந்த விஐபிங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கேன். மகளிருக்கு என்னென்ன பண்ணணுமோ, எப்படி நடந்துக்கணும், ஆண்கள்கிட்ட எப்படி பழகணும், பெண்கள்கிட்ட எப்படி பழகணுங்கிறது நான் சொல்லுகிறேன். வந்திருந்த நான் ஒவ்வொரு மாவட்டங்களுடைய மக்களை நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்தையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்திருந்தவங்க அறிவு சொன்னால் மிகப்பெரிய சிறப்பான ஒரு நிகழ்வாக நடந்தது. அதனால் அவங்களே புரிய வச்சுட்டாங்க. மீண்டும் மேடம் சொன்ன மாதிரி எங்கள் மூலியமாகவும் 24 மணி நேரமும் என்னுடைய நம்பருக்கு, அலுவலக நம்பருக்கு, என்னுடைய நிர்வாகிகள் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிடம் எங்களால் முடிஞ்ச முடியும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். பெயர் பொறுப்பு சார். டாக்டர் என் துணைமூர்த்தி, தலைவர், தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம், சென்னை. பேசு.
அவங்க கிட்ட அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் இல்லை. இது மட்டும்தான் அங்க இருக்கு. அதுல எல்லாரும் பெரும் பங்கு யார் வகிக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் தான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெற்றோர்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போயிருக்காங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க, அவங்க என்ன நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கன்னு எந்த பெற்றோருக்கும் தெரியாததுனால்தான் பிற்காலத்துல அந்த குழந்தைகள் விவாகரத்து வரைக்கும் போயிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு அன்பு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு கெட்ட பழக்கமே இருக்காது. நான் இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்றேன், என் குழந்தைகிட்டையும் சொல்றேன், எந்த ஒரு விஷயம்னாலும் வீட்டுல கலந்து பேசுங்க. கலந்து பேசுறது முதல்ல பேரண்ட்ஸ் நேரம் இருக்கா? பேரண்ட்ஸ் கிட்ட நேரமே கிடையாது. யாருமே ஒரு குழந்தைகிட்ட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க, இப்ப ஆண் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா குழந்தைகளுமே அன்புக்கு தான் ஏங்குது. ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைங்களோட உட்கார்ந்து நம்ம பேசணும்னா அது என்ன படிக்கணும்னு விரும்புது, அது என்ன ஆசை இருக்கு, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொங்கல் விழா எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா மாலுக்கு போகணும்னா முதல்ல போறாங்க. பேரண்ட்ஸ் தான் அதுக்கு காரணம். அரசியல் விளையுதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சார் சொன்னாங்க முன்னாடி பேசும்போது 365 நாள் வந்து ஒரு நாள் தான் மகளிருக்கு அப்படிங்க. யார் சொன்னது? எங்களை எல்லாரும் கொண்டாடுறாங்க. நாங்களும் அப்படிதான் ஊக்குவிக்கிறோம். குழந்தைகள் எல்லா குழந்தைகளுமே அம்மா கிட்ட இருக்கிற